பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துடன் His Holiness மொரன்மோர் அத்தனேசியஸ் யோஹான் முதலாம் மெட்ரோபாலிட்டன் ஐயா அவர்களுக்கும், சென்னை பேராயத்தின் பேராயர் இஸ் கிரேஸ் டாக்டர் சாமுவேல் மோர் தியோஃபிலஸ் எபிஸ்கோப்பா ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நல்லவர். தமிழ் மாதங்களிலே மார்கழி எவ்வளவு சிறப்பான மாதமோ அதை போன்றே ஆங்கில மாதத்தில் டிசம்பர் மாதமாகும். நாம் இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ பிரச்சனை, எப்பொழுதும் இல்லாத சம்பவங்கள் நடந்தது. நாம் அனைவரும் அறிந்தது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தேவாலயங்கள், மோட்டார் வண்டிகள், ஆகாய விமானங்கள் எல்லாமே நின்று போயின. காரணம் ஒரு சிறிய கிருமி. பாருங்கள், இதெல்லாம் நமக்கு எதை போதிக்கின்றது? தேவனின் வருகை சமீபமாக உள்ளது என்பதையே போதிக்கிறது. எவ்வளவோ பிரச்சனை, மழை, கோர புயல் ஒன்றன் பின்னாக ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. வியாதி, துன்பம், கஷ்டம் எத்தனையோ இருந்தாலும் இவைகளுக்கு மத்தியில் டிசம்பர் மாதம் என்று கூறும்பொழுது ஒரு உற்சாகமும் ஒரு தெம்பும் ஒரு குதூகலமும் நமது உள்ளத்தில் பிறக்கின்றது. காரணம், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் இவ்வுலகில் மனிதனாக பிறந்தது என்பது. இது ரகசியத்தில் எல்லாம் ஒரு பெரிய மகா ரகசியம் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கான தலைப்பு, தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். நாம் வாசித்தது போல தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் சுவிசேஷ நற்செய்தி பகுதிகளில் கூறப்பட்டுள்ளது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள் என்று. இது வெறும் பாதைகளை மட்டுமல்லாது நம்முடைய வாழ்க்கையிலே கரடு முரடானவைகளை, நேரற்றவைகளை, ஒழுங்கற்றவைகளை, தேவனுக்கு விருப்பமற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஆமாம், கரடு முரடான பாதைகளை எல்லாம் சரியாக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று வேதம் கூறுகிறது. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். அவன் இயேசுவை ஜனங்களுக்கு காண்பித்தான். வரக்கூடியவர் என்னிலும் பெரியவர், நான் சிறுகவும் அவர் பெருகவும், நான் அவரின் செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று கூறுகிறான். ஆயத்தம் இல்லாமல் எதிலுமே நாம் வெற்றி பெற முடியாது. உதாரணமாக, உங்களில் யாராவது ஒருவர்
இந்தியாவில் உள்ள கபடி போட்டியில் நீங்கள் சேருவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது என்றால் நீங்கள் உடனடியாக போய் கபடி டீமிலே சேருவீர்களா? அல்ல. நீங்கள் அதற்குள்ள பயிற்சிகளை அதற்காக ஆயத்தப்படுவீர்கள். எதிலுமே ஆயத்தம் தேவை. ஆயத்தத்தை பற்றி வேதாகமம் முழுவதும் கூறப்பட்டுள்ளது. எனவே யோவான் ஸ்நானகனுக்கு கூறுவது என்றால் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். இது ஒரு ஆயத்தம். தீவிர மனமாற்றம் தேவை. ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனிடம் இவ்வாறு கூறுகிறார், மகனே, நீ இன்று போய் தோட்டத்தில் வேலை செய். அவன் கூறுகிறான், இல்லையப்பா, நான் போக மாட்டேன். பின்பு அவர் தன்னுடைய இளைய மகனிடம் சொல்கிறார், மகனே, நீ போய் தோட்டத்தில் வேலை செய். அவன் சொல்கிறான், சரி பாப்பா, சரியப்பா, அப்படியே ஆகட்டும் என்று கூறுகிறான். ஆனால் நான் போவேன் என்று கூறினவன் அவன் போகவில்லை. நான் போக மாட்டேன் என்று கூறினவன் செல்கிறான். பாருங்கள், அவனில் ஒரு மன மாற்றம். ஒருவேளை அவன் யோசித்திருப்பான், நம்முடைய தந்தை, என்னுடைய பிதா என்னிடம் கூறுகிறார், அந்த தோட்டம் யாருடையது? அது நம்முடையது. நான் மூத்த மகனா இருக்கிறேன். எனவே என்னுடைய தந்தை என்னிடம் கூறினார், நானோ போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். எவ்வளவு ஒரு தவறு! ஐயோ, நான் என் பிதாவிடம், என் அப்பாவிடம் நான் போக மாட்டேன் என்று கூறிவிட்டேனே, நான் தவறு செய்து விட்டேனே. நோ, நான் செல்லுவேன் என்று அவனுக்குள் ஒரு மன மாற்றம், ஒரு தீவிர மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒரு பெரிய எல்லாருக்கும் அறியப்பட்ட கதை எழுதும் ஆசிரியர், அவர் பெயர் சார்ல்ஸ் டிக்கன் என்பது. அவரிடம் ஜனங்கள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் அநேக கதைகளை எழுதியுள்ளீர்கள், நீங்கள் படித்த கதைகளிலே மிக சிறந்த கதை எது ஐயா என்று கேட்டார்களாம். அவர் அதற்கு சொன்னார், நான் படித்ததிலே மிக சிறந்த கதை எது தெரியுமா? எது ஐயா? வேதாகமத்தில் உள்ள அந்த கெட்ட குமாரன் கதைதான் உலகத்திலேயே மிக சிறந்த கதை என்று சொன்னாராம். ஆம், நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த கதையை கேட்டிருக்கிறேன். இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், படித்து முடிக்கிறேன். எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு அருமையான அழகான சத்தியத்தை போதிக்கின்ற ஒரு கதை. அந்த கதை நம்ம யாவருக்கும் தெரிந்த கதையாகும். அந்த மகனின், அந்த இளைய மகனின் கதையை பார்க்கும் பொழுது அவன் யோசித்தான், ஐயோ, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்? என்ற வீட்டில் வேலைக்காரர்களுக்கு அழகான துணிமணிகளும் ஆகாரமும் கிடைக்கிறதே, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்தான். பாருங்கள், வேதம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் அறிவுக்கு வேலை கொடுக்கிறான். எனவே ஒரு புதிய மனமாற்றம் என்பது நம்முடைய மனதை தொடுகிறது. அந்த மூத்த குமாரன் நான் போக மாட்டேன் என்றான், ஆனால் சென்றான். இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன் உள்ள அந்த மகனை பார்க்கும் பொழுது அவன் நினைத்தான், அவன் மனதிற்கு வேலை கொடுக்கிறான், அவன் மனதை தொட்டது. இது ஒரு தீவிர மன மாற்றமாகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனது தீர்மானம் அவனை பிழைக்க வைத்தது. அப்பாவை விட்டு பிரிந்து இருப்பது எவ்வளவு கடினமானது என்று அவன் புரிந்து கொண்டான். எனவே இது ஒரு தீவிர
மனமாற்றமாகும். அது மட்டுமின்றி இது வெறும் மனமாற்றம் அல்லாமல் அந்த கெட்ட குமாரன் யோசித்து கொண்டே இருக்கவில்லை. ஐயோ, நான் போவேன், நான் போவேன், நான் போவேன் என்று யோசித்து கொண்டே அந்த இடத்திலே இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டான் என்று. இது செயல்படுத்துவதை, ஒரு ஆக்கப்பூர்வமான எடுத்த தீர்மானத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவது. தமிழில் ஒரு சொல் உண்டு, ஏட்டு சுரக்காய் கறி சமைக்க உதவாது என்பார்கள். நாம் இதை தொடர்ந்து செயல்பட வேண்டும். சில பேர் தீர்மானம் எடுப்போம், நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்ல வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். ஆம், நல்லது. ஓரிரு வாரங்கள், ஓரிரு மாதங்கள், ஆனால் திரும்பவும் நாம் அதில் தவறு விடுகிறோம். எனவே நாம் நினைத்ததை, அந்த மனம் உண்மையான மாறுதலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடம் வந்தான். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த ஆயக்காரனை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய மார்பிலை அடித்து, ஆண்டவரே, பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று அழுதான் என்று வாசிக்கிறோம். அவனுடைய உணர்வு பூர்வமாக, அறிவுபூர்வமாக அதை செயல்படுத்துவதன் மூலமாக அவர்கள் வாழ்வடைந்தார்கள். நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் கடந்த 11 மாதங்கள் எத்தனை பேர்கள் மரித்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் தேவன் கிருபையாக நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். நாம் இப்பொழுது வருகையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த வருகையின் காலத்தில் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு தேவன் உலகை ஆயத்த பண்ணினார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அது ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கான ஒரு இடம். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த வருகை நாட்களிலே தேவனோடு நெருங்கி தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் பிறர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதிலும் ஈடுபட ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், என் மூலமாக என்னை சார்ந்தவர்களும் ஆயத்தப்படுத்தும் என்று ஒரு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், என் மூலமாக அநேகரை ஆயத்தப்படுத்தும், என்னையும் எங்கள் திருச்சபையும் ஆசீர்வதியும் என்று நாம் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாமே ஒரு தீர்க்கமான தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான செயல்பட வேண்டும். நான் இவ்வாறு செய்யும்போது தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் திருச்சபையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.